பூனே ஜில்லா ஜுன்னர் தாலுகா நாராயண்காவனைச் சேர்ந்த பீமாஜி பாட்டீல் என்பவர் பல வியாதிகளாலும் நெடுநாள் நெஞ்சுவலியாலும் துன்பப்பட்டார். அது க்ஷயரோகமாக மாறியது. அதனால் அவர் எல்லா சிகிச்சைகளையும் முயன்று ஒரு பிரயோஜனமும் இல்லை. எல்லா நம்பிக்கைகளும் இழந்து முடிவாக கடவுளை நோக்கி வேண்டிக் கொண்டார். ஓ நாராயணமூர்த்தி, இப்போது என்னை குணப்படுத்தும். எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றாக இருக்கையில் நாம் கடவுளை நினைப்பதில்லை. கேடும் துரதிர்ஷ்டமும் நம்மை தாக்கும்போது நாம் அவரை நினைக்கிறோம். பீமாஜி இப்போது கடவுளை நோக்கி திரும்பினார். இவ்விஷயத்தில் பாபாவின் பெரும் அடியவரான நானா சாஹிப் சந்தோர்கரை கலந்தாலோசிக்க அவருக்கு தோன்றியது. தனது துன்பம் அனைத்தையும் கூறி அவருக்கு ஒரு கடிதம் எழுதி அவருடைய கருத்தை தெரிவிக்கும்படி கேட்டார். நானா தமது பதிலில் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அதாவது பாபாவின் பாதங்களில் நின்று உதவி பெறுவதே ஆகும் என்றும் ஷீரடிக்கு அவர் அழைத்து வரப்பட்டு பாபாவின் முன்னர் அமர்த்தப்பட்டார். நானா சாஹிப்பும் சாமாவும் அங்கு இருந்தனர். முன்னைய தீய கர்ம வினைகளாலே இவ்வியாதி என்றும் பாபா சுட்டி காண்பித்து முதலில் இதில் தலையிட தீர்மானம் இல்லாதவராய் இருந்தார். நோயாளியோ தாம் அனாதையானவர் என்றும் அவரையே சரணாகதி அடைந்திருப்பதாகவும் அவர் தாம் கடைசி கதி என்றும் கருணை காட்டும்படியும் கூறி அலறத் துவங்கினார். அப்போது பாபாவின் உள்ளம் உருகியது. அப்போது பாபா கூறியதாவது: பொறு, உன்னுடைய கவலைகளை தூர ஏறி உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன. ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இம்மசூதியில் கால் வைத்தவுடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கிறான். இங்கே உள்ள பக்ரி மிகவும் அன்பானவர். அவர் இவ்வியாதியை குணப்படுத்துவார். எல்லோரையும் அன்புடனும் ஆசையுடனும் பாதுகாப்பார். 5 நிமிடத்திற்கு ஒரு முறை நோயாளி இரத்த வாந்தி எடுத்து கொண்டிருந்தார். ஆனால் பாபாவின் சன்னிதானத்தில் எந்தவித வாந்தியும் இல்லை. நம்பிக்கையும் கருணையும் கொண்ட மொழிகளை பாபா உதிர்த்த தருணத்திலிருந்தே வியாதி குணமடையும் நிலைக்கு திரும்பியது. அசௌகரியமும் சுகாதார குறையும் உள்ள பீம்பாயின் வீட்டில் தங்கும்படி பாபாவால் கேட்கப்பட்டார். ஆனால் பாபாவின் உத்தரவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் அங்கு தங்கியிருக்கையில் பாபா அவரை 2 கனவுகள் மூலம் குணப்படுத்தினார். முதல் கனவில் தன்னை ஒரு பையனாகவும் மராட்டிய செய்யுள் ஒப்பிக்காததற்காக உபாத்தியாரின் கடுமையான பிரம்படியை வாங்கி கஷ்டப்படுத்துவதை போன்றும் கண்டார். 2வது கனவில் ஒரு கல்லை யாரோ ஒருவர் தனது நெஞ்சின் மீது மேலும் கீழும் உருட்டி கடுமையான வலியையும் வேதனையையும் உண்டாக்குவதாக கண்டார். கனவில் அவர் பெற்ற இக்கஷ்டத்துடன் அவரின் சிகிச்சை முடிவடைந்து அவர் வீடு திரும்பினார். பின்னர் அடிக்கடி ஷீரடி வந்து பாபா தனக்கு செய்ததை நன்றியுடன் நினைத்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார். பாபாவும் நன்றியுள்ள நினைப்பு, மாறாத நம்பிக்கை, பக்தி இவற்றை தவிர வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை. மகாராஷ்டிரா மக்கள் 15 தினங்களுக்கு ஒரு முறை தங்களது இல்லங்களில் சத்யநாராயண பூஜையை எப்போதும் செய்கிறார்கள். ஆனால் தனது கிராமத்திற்கு திரும்பிய போது பீமாஜி பாட்டீல் புதிய சத்திய நாராயண விரத பூஜையை, அதாவது சத்திய சாயி விரத பூஜையை சத்யநாராயண பூஜைக்கு பதிலாக தனது இல்லத்தில் ஆரம்பித்தார். இந்த பூஜை சத்திய நாராயணருடன் சேர்த்து சாய்பாபாவுக்கும் பூஜை செய்து, இந்த விரதம் சத்திய சாயி நாராயண பூஜை முறையாக தினமும் ஷீரடியில் பாபாவின் சமாதி மந்திரில் உள்ள சத்திய நாராயணர் மண்டபத்தில் நடைபெறுகிறது. சாய்பாபாவே நமக்கு சத்திய நாராயணராக ஒவ்வொரு நாளும் இந்த பூஜை நடைபெறுகிறது. தினமும் சாயை தொழுது வாழ்வில் எல்லா நலமும் பெறுவோம். ஸ்ரீ சாயி பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.